அனைவருக்கும் வணக்கம். கிரிஜா சமையலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம கிரிஜா சமையலில் கிறிஸ்மஸ் ஸ்பெஷலாக சூப்பரான ப்ளம் கேக் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு இட்லி பாத்திரம், டீ கப் இருந்தாலே போதும். சூப்பரான ப்ளம் கேக் ரெசிபியை நம்ம வீட்டில் ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த ப்ளம் கேக் ரெசிபியை டீ கப்பில் செய்யும்போது குழந்தைங்களுமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. குட்டி குட்டியாக பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். நான் சொல்கிற பொருட்கள் அளவுகளோட இந்த ப்ளம் கேக் ரெசிபியை இந்த கிறிஸ்மஸ்க்கு உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி கிரிஜா சமையலில் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கிரிஜா சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். வாங்க இந்த ப்ளம் கேக் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த ப்ளம் கேக் செய்கிறதுக்கு ஒரு மசாலா பவுடர் ரெடி பண்ணிக்க போகிறோம். இதான் ப்ளம் கேக்கு ரொம்ப ஃப்ளேவர் எடுத்து கொடுக்குறது. அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஜாதிக்காய் பவுடரு, இது நாட்டு மருந்து கடைகள்லேயே கிடைக்கும். அதே மாதிரி சுக்கு பவுடரு, ஜாதிக்காய் பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூனு, சுக்கு பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கணும். இந்த பொடியெலாம் நீங்கள் நாட்டு மருந்து கடையிலேயே கேட்டு வாங்கிக்கலாம். இது சுக்கு பவுடர் நான் 1/2 டீஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். கூடவே ஜாதிக்காய் பவுடரு 1/2 டீஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். ஏலக்காய் பவுடரு நல்லா பொடி பண்ணி வச்சுருந்த ஏலக்காய் 1/2 டீஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. இது கூடவே 5 கிராம்பு, 1 இன்ச் அளவு பட்டை எடுத்துக்கோங்க. இது எல்லாமே நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். நான் சொன்ன அளவுகளோடு நீங்கள் கேக் செய்யும்போது 1/2 கிலோலேருந்து 3/4 கிலோ அளவு கேக் கிடைக்கும். இது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்த்துறாதீங்க. 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவு கொக்கோ பவுடர் போதுமானதாக இருக்கும். இது எல்லாமே நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்து இது தனியாக இப்போ வச்சுடுங்க. அடுத்து நம்ம ஒரு கடாயில் சுகரை கேரமலைஸ் பண்ணிக்க போகிறோம். ஒரு 1/2 கப் அளவு சர்க்கரை எடுத்து மிதமான தீயிலேயே வச்சு கடாயில் சர்க்கரையை சேர்த்துக்கங்க. நம்ம சர்க்கரையை எதுக்கு கேரமலைஸ் பண்ணுறோன்னா இது கேக்குக்கு நல்ல கலர் கொடுக்கும். அதுக்காக நம்ம சர்க்கரையை இந்த மாதிரி கேரமலைஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இது நல்ல ஃப்ளேவரும் கொடுக்கும். நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருக்கும்போது நல்லா சர்க்கரையெல்லாம் கரைஞ்சி உருகி வரும். இந்த மாதிரி லைட்டான ப்ரௌன் கலர் வரும். இதில் நீங்கள் முக்கியமாக கரண்டியை வச்சு நீங்கள் உடனே நீங்கள் கிளறி விடக்கூடாது. கொஞ்ச நேரம் பொறுத்து கொஞ்சம் சர்க்கரை ஓரளவு உருகிற ஸ்டேஜ் வந்ததும் நீங்கள் பொறுமையாக கிளறி விடுங்க. எல்லா பக்கமும் சர்க்கரை நல்லா கரைஞ்சி வர மாதிரி அதுக்கப்புறமா நீங்கள் கிளறி விடுங்க. உடனே நம்ம கிளறி விட்டால் சர்க்கரை கெட்டியாயிடும். அதனால் கரைஞ்சி வராது, கரண்டியிலேயே ஒட்டிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் சர்க்கரை ஓரளவு கரைஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் கரண்டியை வச்சு நீங்கள் கிளறி விட்டுக்கங்க. இப்போ நல்லா எல்லா சர்க்கரையும் நல்லா கரைஞ்சி வரட்டும். எல்லா சர்க்கரையும் நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா அடுப்பை ஃபுல் சிம்மில் வச்சுடுங்க. இது முக்கியமான ஸ்டெப்பு. ஃபுல் சிம்மில் வச்சுட்டு தூரமாக இருந்து நீங்கள் தண்ணி சேர்த்துக்கங்க. ஏன்னா மேலே தெரிக்கும். அதனால் தூரமாக இருந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கங்க. 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கங்க. தண்ணி சேர்க்கும்போது நமக்கு கெட்டியாகிடும் சர்க்கரை. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறமா கொஞ்ச நேரத்துலேயே அது அந்த சூட்லேயே இலகி வந்துடும். தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நல்லா இந்த மாதிரி சர்க்கரையெல்லாம் கரைஞ்சி வந்துடும். கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா ஓரளவு கொதித்து வரட்டும். அது வரை வெயிட் பண்ணிக்கோங்க. நமக்கு இது ஒரு கொதி வர்றதுக்குள்ளே இதுக்கு என்னென்ன சேர்க்குறதுன்னு நம்ம பார்த்துடலாம். நான் முந்திரி பருப்பு ஒரு 50 கிராம், 1 கைப்பிடி அளவு முந்திரி பருப்பு பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதே மாதிரி 1 கைப்பிடி அளவு நிறைய பாதாம் பருப்பு பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் உங்களுக்கு விருப்பமான நட்ஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம். பிஸ்தா சேர்த்துக்கலாம், அக்ரூட் சேர்த்துக்கலாம், எது வேணாலும் சேர்த்துக்கலாம். கூடவே 15லேருந்து 20 பேரிச்சம்பழம் முட்டையை நீக்கிட்டு எடுத்துக்கங்க. எல்லாமே கலந்த கலவையாக இருக்கிற டூட்டி ஃப்ரூட்டி எடுத்துக்கங்க. முக்கியமானதாக செர்ரி சின்ன சின்னதாக கட் பண்ணி 1 கைப்பிடி அளவு செர்ரி எடுத்துக்கங்க. அதே மாதிரி 1/2 கைப்பிடி அளவுக்கு காஞ்ச திராட்சை, கருப்பு திராட்சை தான் எடுத்திருக்கேன். இது உள்ளே இருக்கிற விதை இருக்கக்கூடாது. விதை இல்லாத கருப்பு திராட்சை இல்லைன்னா வெள்ளை திராட்சை, உங்களுக்கு எது விருப்பமோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். இதில் விதை இருக்கக்கூடாது. சர்க்கரை பாகு ஒரு கொதி வரட்டும். ஒரு கொதி வந்ததுக்கு பிறகு இந்த மாதிரி கொதிச்சு வருது பாருங்கள். இந்த மாதிரி கொதிச்சு வரும்போது நாம் எடுத்து வச்சுருந்த நட்ஸ் எல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு காஞ்ச திராட்சை சேர்த்துக்கங்க. இதில் விதை இருக்கக்கூடாது, அதை மட்டும் பார்த்துக்கங்க. கூடவே நாம் எடுத்து கட் பண்ணி வச்சுருந்த எல்லா நட்ஸுமே நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே சேர்த்து நமக்கு 1/2 கப்பில் இருந்து 2 கப் அளவுக்கு மட்டும்தான் வரணும். அதுக்கு மேலே அதிகமாக போகிற மாதிரி நீங்கள் நட்ஸ் எடுத்துக்காதீங்க.
அப்புறம் ஃபுல்லாக நமக்கு நட்ஸ் மட்டும் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். 1.5 கப்பில் இருந்து 2 கப் அளவுக்கு நட்ஸு நமக்கு போதுமானதாக இருக்கும். இதை நல்லா நீங்கள் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. அந்த தண்ணியெலாம் சுண்டி வரட்டும். அது வரை ஓரளவு நல்லா கொதித்து தண்ணியெலாம் நல்லா சுண்டி வரட்டும். அது வரை நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு 4லேருந்து 5 நிமிஷம் நல்லா நம்ம இந்த கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். அப்போ தான் நம்ம சேர்த்துருக்கிற நட்ஸ் எல்லாம் நல்லா ஊறி அந்த தண்ணியோடு சேர்ந்து மிங்கிளாகி வரும். இப்போ ஓரளவு நல்லா கெட்டியாயிடுச்சு பாருங்கள். இந்த டைமில் நாம் ஜாம் சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த ஃப்ரூட் ஜாம் வேணாலும் எடுத்துக்கலாம். ஸ்ட்ராபெரி எடுத்துக்கலாம், இல்லை செர்ரி தனியாக எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா மிக்சட் ஃப்ரூட் ஜாமு இந்த மாதிரி சேர்ந்து எல்லா ஃப்ரூட் ஜாமும் சேர்ந்து வர மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லைனா பைனாப்பிள் ஜாம் எடுத்துக்கலாம். எந்த பழத்துடைய ஜாம் வேணாலும் இதில் நீங்கள் சேர்த்துக்கலாம். 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க. 2.5லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கூட நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம். ரொம்பவும் சேர்த்துறாதீங்க, ரொம்ப இனிப்பாயிடும். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஜாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம இதில் ஏன் ஜாம் சேர்க்குறோன்னா அந்த ஃப்ரூட்ஸோடைய கலவையெல்லாம் சேர்ந்து ஜாமுடைய ஃப்ளேவரும் நல்லா எடுத்து கொடுக்கும் இந்த கேக்குக்கு. அதுக்காக நம்ம ஜாம் சேர்த்து செய்யும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்கள்கிட்ட எந்த ஜாம் இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஜாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. இது இன்னும் லைட்டாக திக்காகி வரட்டும். அது வரை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். 2லேருந்து 3 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா கொதித்து வந்துடுச்சு. ஓரளவு நல்லா திக்காகியும் வந்துடுச்சு. உங்களுக்கு முன்னாடி பார்த்ததுக்கும் இப்போ பார்த்ததுக்கும் நல்லா வித்தியாசம் தெரியுது பாருங்கள். நல்லா திக்காகி வந்துடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை அணைச்சிட்டு ஆற வச்சுக்கலாம். இது நல்லா ஃபுல்லாக ஆறணும். அது வரை நல்லா ஆற வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு கடாயில் 50 கிராம் அளவுக்கு வெண்ணெயை உருக்கி எடுத்துக்கோங்க. 1.5 கப் அளவு மாவுக்கு 3லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் கரெக்டாக இருக்கும். வெண்ணெய் அப்படி இல்லைன்னா நீங்கள் ஆயில் கூட நீங்கள் இதுக்கு பதிலாக நீங்கள் சேர்த்துக்கலாம். அது உங்களுடைய விருப்பம். உருக்கி வச்சுருந்த வெண்ணெயை தனியாக எடுத்து வச்சுடுங்க. அடுத்து ஒரு பெரிய பிளேட் எடுத்துக்கோங்க. சலிக்கிறதுக்கு சல்லடை எடுத்துக்கோங்க. மாவை நம்ம சலித்து தான் சேர்க்க போகிறோம். நான் 1.5 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கிறேன். நம்ம நார்மலாக மெஷர்மெண்ட் கப்லேயே இது எல்லாமே நம்ம மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட மெஷர்மெண்ட் கப் இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் எந்த கப்பில் நீங்கள் எடுத்துக்கிறீங்களோ அதே நீங்கள் எல்லாத்துலேயுமே எடுத்துக்கோங்க. அதே கப்பில் கொஞ்சமாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. கேக்கோடைய இனிப்பை கூட்டி கொடுக்கறதுக்காக உப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. மொத்தமாக பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா சேர்த்து 1.5 டீஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. கூடவே நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலா பவுடருமே இதில் சேர்த்துக்கோங்க. ப்ளம் கேக்குக்கு இந்த மசாலா பவுடர்லாம் சேர்த்து செய்யும்போது அந்த ஸ்மெல் நல்லாயிருக்கும், ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும், டெக்ஸ்சரும் நல்லா எடுத்து கொடுக்கும். அதுக்காக இதை கட்டாயமாக சேர்த்துக்கோங்க. இந்த மாவு எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா சலிச்சுக்கோங்க. இதை நல்லா சலிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம கைகளால் அப்படி இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு கப்பாலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மைதா மாவு நம்ம சேர்த்துருக்கிற இந்த மசாலா பவுடர்லாம் சேர்ந்த மாதிரி எல்லா இடமும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நமக்கு கேக்குக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. அடுத்து ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. நம்ம இப்போ கேக் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். இதில் 1.5 கப் அளவு மைதா மாவு நம்ம மாவெல்லாம் சேர்த்து மசாலா பவுடர்லாம் சேர்த்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல 4 முட்டை சேர்த்துக்கோங்க. 1/4 கிலோவுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு 350 கிராம் அளவு மாவு சேர்த்துருக்கேன்ல, அதில் 4 முட்டை நீங்கள் உடச்சி ஊற்றி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட பீட்டர் இருந்தால் இந்த மாதிரி பீட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் மோர் கடையிற விஸ்கர் இருந்தால் நீங்கள் கையிலே கூட அடித்து எடுத்துக்கோங்க. அப்படி இது ரெண்டுமே இல்லைன்னா நீங்கள் ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா முட்டையை நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரே இதுக்கு கரெக்டாக தான் இருக்கும். நான் பீட்டர் இருந்தது அதனால யூஸ் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட விஸ்கர் இருந்தால் நீங்கள் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா முட்டையெல்லாம் நுரைச்சி வரணும். அந்த அளவு நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா முட்டையெல்லாம் நுரைச்சி வந்துருச்சு. எனக்கு இதுக்கு 2 நிமிஷம் தான் ஆச்சு. இதில் கூடவே 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரையை 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. எந்த கப்பில் நீங்கள் மாவு எடுத்தீங்களோ அதுலேயே 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரையையும் சேர்த்து நல்லா இதை பீட்டரை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க.
நல்லா பொங்கி வரணும். அது வரை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்தில் நமக்கு பீட்டர் வச்சு நல்லா அடித்தா நமக்கு நுரைச்சி நல்லா பொங்கி வந்துடும். இப்போ உங்களுக்கு முன்னாடி பார்த்ததுக்கும் இப்போ பார்த்ததுக்கும் நல்ல வித்தியாசம் தெரியும். இந்த அளவு நீங்கள் கைகளால் அடிக்க முடியாது. அதனால் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து 10 நிமிஷம் நீங்கள் மிக்ஸி ஜாரில் ஓட்டினா இந்த மாதிரி உங்களுக்கு நல்லா பொங்கி வந்துடும். இந்த மாதிரி நல்லா நுரைச்சி சர்க்கரை முட்டையெல்லாம் நல்லா கலந்து வரணும். அந்த அளவு நீங்கள் பீட் பண்ணி எடுத்துக்கணும். மிக்ஸி ஜார்லனா முட்டையை சேர்த்து ஒரு 5 நிமிஷம் பீட் பண்ணிக்கணும். சர்க்கரையும் சேர்த்து ஒரு 10 நிமிஷம் நல்லா பீட் பண்ணிக்கணும். இதுக்கப்புறமா நம்ம மாவு சேர்த்து கிளற போகிறோம். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு சேர்த்து நீங்கள் விஸ்கரை பயன்படுத்தியே நீங்கள் கிளறிக்கங்க. இதுக்கப்புறமா நமக்கு பீட்டர் தேவைப்படாது. கொஞ்சம் கொஞ்சமாக மாவு சேர்த்துக்கங்க. அப்போ தான் அந்த நமக்கு கிளறதுக்கு நல்லா வரும். கொஞ்சம் கொஞ்சமாக மாவு சேர்த்து நம்ம விஸ்கரை வச்சு நல்லா கலந்துக்கலாம். மாவை மொத்தமாக சேர்த்து நீங்கள் கிளறும்போது நமக்கு கரெக்டாக கிளற வராது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு சேர்த்து ஓரளவு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதும் அடுத்த பேட்சாக சேர்த்துக்கங்க. அடுத்த கொஞ்சம் மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த மாதிரி நம்ம கலக்கும்போது நமக்கு கேக் பேட்டர் நல்லா சாஃப்டாக ரெடியாகி வரும். உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் மாவு சேர்த்து கிளறும்போது நல்லா கெட்டியாகி வரும். உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். மாவு நல்லா மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு கிளற முடியாத அளவு ரொம்ப திக்காகி வரும்போது மட்டும் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கங்க. அடுத்து நான் எல்லா மாவுமே சேர்த்து நான் கிளறும்போது எனக்குமே நல்லா கெட்டியாகி வந்தது. இப்போ நல்லா கெட்டியாகி வந்திருக்கு பாருங்கள். இப்போ நீங்கள் கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்துக்கங்க. தண்ணி சேர்த்து நல்லா மாவை கிளறிக்கங்க. தண்ணிக்கு பதிலாக நீங்கள் பால் கூட சேர்த்துக்கலாம். காய்ச்சி ஆற வச்சுருந்த பால் கூட இதில் நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதிகமாகவும் நீங்கள் தண்ணி சேர்த்துட வேண்டாம். ஏன்னா நாம் வெண்ணெயும் சேர்க்கணும். இன்னும் சுகர் சிரப்பையும் நாம் இதில் சேர்க்கணும். வெண்ணெயும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நாம் எதாக இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடும்போது நமக்கு கேக்கு ரொம்பவே சாஃப்டான கரெக்டான இதில் கிடைக்கும். அதனால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நான் ஃபஸ்ட்டு பாதி வெண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா மீதி இருக்கிற பாதி வெண்ணெயை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். கேக் பேட்டரை நாம் ரொம்பவும் மிக்ஸ் பண்ணி விடக்கூடாது. இந்த விஸ்கரை வச்சு நீங்கள் ஓரளவு நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறமா நீங்கள் ஸ்பேச்சுலா கேக்குக்குன்னு தனியாக நீங்கள் ஸ்பேச்சுலா இருக்கும்ல அந்த ஸ்பேச்சுலாவை யூஸ் பண்ணி நீங்கள் மடிப்பாக நீங்கள் மாவை சேர்த்து நீங்கள் கலந்து எடுத்துக்கங்க. ரொம்ப மிக்ஸ் பண்ணி விட்டோன்னா நமக்கு கேக்கு மேலே வெடிப்பாக வரும் வெந்து வரும்போது. அதனால் ரொம்பவும் மிக்ஸ் பண்ணி விட்டுறாதீங்க. அதனால தான் நான் நடுவில் பீட்டரை யூஸ் பண்ணாமல் நான் விஸ்கரை வச்சு யூஸ் பண்ணேன். இப்போ நான் ஸ்பேச்சுலா வச்சு யூஸ் பண்ணுறேன். நாம் கொஞ்சம் கொஞ்சமாக சுகர் சிரப்பு அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி ஓரளவு கலந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். இடையில இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு வரணும். இந்த மாதிரி ஓரளவு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா பேலன்ஸ் இருக்கிற நம்ம நட்ஸையுமே சேர்த்துக்கலாம். சேர்த்து இன்னொரு முறை இதை எல்லாமே சேர்ந்து வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது சேர்ந்து ஒரு முறை நல்லா இப்படி கலந்து விட்டாலே போதும். அதிகமான நேரம் நீங்கள் எடுத்துக்காதீங்க மிக்ஸ் பண்ணி விட்டுறதுக்கு. ஒரு முறை நல்லா நம்ம கலந்து விட்டதுக்கப்புறமா ஆரஞ்சோடைய தோல் நான் மேலோட்டமாக மட்டும் சீவி எடுத்திருக்கேன். உள்ளே வர நீங்கள் சீவி எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு கசப்பு தன்மை வந்துடும். அதனால் மேலோட்டமாக கொஞ்சமாக ஆரஞ்சு அப்படி இல்லைனா லெமன் இது நல்ல ரிச்சான ஃப்ளேவர் நமக்கு இந்த ப்ளம் கேக்குக்கான ஃப்ளேவர் எடுத்து கொடுக்கும். அதுக்காக நம்ம லெமனு அப்படி இல்லைனா ஆரஞ்சு உங்ககிட்ட இருந்ததுன்னா அதோடைய மேலோட்டமாக மட்டும் கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் அந்த தோலை மட்டும் சேர்த்துக்கங்க. ஆரஞ்சு தோல் இல்லைனா லெமன் தோல் நீங்கள் சேர்த்து துருவி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் மெய்ட் சேர்த்துக்கங்க. மில்க் மெய்டும் நமக்கு ஃப்ளேவரு நல்ல அந்த ஸ்வீட்னஸ் எடுத்து கொடுக்கும் கேக்குக்கு. அதுக்காக நான் மில்க் மெய்ட் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட காய்ச்சி ஆற வச்சுருந்த பால் இருந்ததுன்னா அது ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கங்க. மில்க் மெய்ட் சேர்த்துட்டு கூடவே வெனிலா எசன்ஸு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு இல்லைனா 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கங்க. மில்க் மெய்டும் வெனிலா எசன்ஸும் சேர்த்து ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நமக்கு கேக் பேட்டர் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது இருக்கட்டும்.
அடுத்து நம்ம இட்லி பாத்திரத்தில் இதை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இட்லி பாத்திரத்தில் நான் உப்பு சேர்த்துக்கிட்டேன். உப்பு சேர்த்து மீடியம் ஹீட்லேயே வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா சூடு பண்ணிக்கோங்க. நல்லா சூடு வந்ததுக்கப்புறமா நம்ம இட்லி பிளேட் இருக்கும்ல அதை நம்ம வச்சுக்கலாம். இட்லி பிளேட்டையும் வச்சு நம்ம சூடாகி வரட்டும். ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். அதுக்குள்ளே நம்ம கேக் பேட்டர்லாம் நம்ம ஊற்றி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். உங்கள் கிட்ட டீ கப்பு அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி நீங்கள் சில்வர் கப் கூட எடுத்துக்கலாம். இதை விட நீங்கள் டீ கப் யூஸ் பண்ணாலே உங்களுக்கு சூப்பரான கேக்கு ரெடியாகி வந்துடும். எந்த கப்பாக இருந்தாலும் நீங்கள் வெண்ணெயை கொஞ்சம் அதில் அப்ளை பண்ணிக்கோங்க. நான் வெண்ணெயை அப்ளை பண்ணிக்கிட்டேன். நீங்கள் டீ கப் எடுத்தாலுமே நீங்கள் வெண்ணெய் இல்லைன்னா எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் பாதி மாவு தான் சேர்த்துக்கணும். பாதி மட்டும் மாவு சேர்த்துக்கோங்க, ஃபுல்லாக சேர்த்துறாதீங்க. பாதி மாவு மட்டும் சேர்த்து நம்ம மூடுறதுக்கு முன்னாடி மேலே உங்களுக்கு விருப்பமான நட்ஸை நீங்கள் சாப் பண்ணி நீங்கள் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து மூடி போட்டுருங்க. மூடி போட்டு 15லேருந்து 20 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு எடுத்துக்கணும். மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சாலும் உங்களுக்கு சீக்கிரமாக கேக்கு வெந்து வராது. ஹை ஃப்ளேமில் வச்சாலும் அடியில் கேக்கு கரிஞ்சு வந்துடுற மாதிரி வந்துடும். இதை நான் வேறு ஒரு கடாயில் ஸ்டாண்டு மட்டும் வச்சு இந்த மாதிரியும் நீங்கள் கேக்கை வச்சு எடுத்துக்கலாம். இப்போ கேக் வெந்துருச்சான்னு ஒரு ஸ்டிக்கை வச்சு நல்லா செக் பண்ணி பார்த்துக்கங்க. ஸ்டிக்கில் உங்களுக்கு ஒட்டலைன்னா உங்களுக்கு கேக் ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். மேலோட்டமாக சூடாக இருக்கும்போதே நீங்கள் வெண்ணெய் இல்லைன்னா நெய் வாசமாக இருக்கிறதுக்காக அப்ளை பண்ணிக்கோங்க. இது சேர்த்து சாப்பிடும்போது நமக்கு நல்லாயிருக்கும். அதுக்காக நான் வெண்ணெய் மட்டும் அப்ளை பண்ணிக்கிறேன். கேக்கு லைட்டான சூடாக இருக்கும்போதே கொஞ்சமாக நீங்கள் வெண்ணெய் தடவிக்கங்க. தடவிட்டு இதை நல்லா ஆற விட்டுருங்க. இப்போ இட்லி பானையில் வச்ச கேக்குமே ரெடி ஆகிடுச்சு. ஒரு டூத் பிக்கர் வச்சு நீங்கள் செக் பண்ணிக்கங்க. கேக் வெந்துடுச்சுன்னா விட்டுருங்க. இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் நீங்கள் 5லேருந்து 6 நிமிஷம் நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு எடுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, கரைஞ்சிடும். லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ரொம்ப லேட்டாகும் வேகிறதுக்கு. இப்போ நமக்கு சூப்பரான கப் கேக்கு, ப்ளம் கப் கேக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை மேலோட்டமாக நீங்கள் வெண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. இதை நல்ல ஃப்ளேவருக்காக நம்ம வெண்ணெய் அப்ளை பண்ணிக்கிட்டால் நமக்கு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இது நான் சும்மா சாம்பிளுக்காக டீ கப்பில் நான் செஞ்சேன். நீங்கள் எந்த கப்பில் செய்கிறதுனாலும் உள்ளே எண்ணெயை அப்ளை பண்ணிக்கோங்க. எண்ணெய் அப்படி இல்லைன்னா வெண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் செய்யும்போது கேக்கு நமக்கு ஒட்டாமல் ஈஸியாக கிடைக்கும். இப்போ நமக்கு கிறிஸ்மஸ் நியூ இயர் ஸ்பெஷலாக டீ கப்பில் ப்ளம் கேக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த கேக் ரெசிப்பியை இந்த கிறிஸ்மஸ் இல்லைனா நியூ இயருக்கு உங்கள் வீட்டில் நான் சொன்ன அளவுகளோட அதே மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கிரிஜா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த கிரிஜா சமையலில் வேறொரு ரெசிப்பியில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.